சேலத்தில் முன்னறிவிப்பு ஏதுமின்றி சாலையோர சலவை தொழிலாளியின் தள்ளுவண்டி கடையை மாநகராட்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் பொட்டியபுரம் பகுதியைச் சேர்ந்த சலவை தொழிலாளி வெங்கடாச்சலம். இவர் கடந்த 24 ஆண்டுகளாக பெரம்பனூர் பகுதியில் சாலையோரம் தள்ளுவண்டியில் சலவை தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் எதிரே இருக்கும் வீட்டின் உரிமையாளரான அருண் ஜேக்கப் என்பவர் போக்குவரத்துக்கு இடையூறாக கடை அமைந்துள்ளதாக கூறி மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பெயரில் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் மாநகராட்சி அதிகாரிகள் காவல்துறையினர் உதவியுடன் தள்ளுவண்டியை பறிமுதல் செய்தனர். எனக்கு இவர் சொன்னாரு, நான் கடை இப்ப எடுக்கல, கொஞ்சம் டைம் கொடுங்க, கடை எடுத்து சொன்னேன். இப்ப ஏன்னா கடை எடுத்து வாடகை வசதி இல்லை, நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன கேட்காத பிடிக்காத துணி வாங்கி போட்டிருந்தேன். எல்லாம் என் வண்டி பொருள் எல்லாம் தூக்கி உடச்சி எடுத்து போயிட்டாங்க. 50,000 பொருளும் போயிடுச்சு, என் தொழிலும் போயிடுச்சு. 25 வருஷமா பேசிக்கிறேன். நாங்க 100 பேர் சொல்றது